அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் தினம்தோறும் எளிமையான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். 16/2/2025 மாசி மாதத்தின் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா இந்த மாசி சங்கடகர சதுர்த்தி அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் இந்த இலை மீது இதை தடவி ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ விநாயகப் பெருமான் அதை உங்களுக்கு வாரி வழங்குவார். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தீப வழிபாட்டை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து ஜெபமணி மாலைகளையும் குலதெய்வ வசிய தூபத்தையும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டையையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இப்போ நான் சொன்ன பொருட்களில் உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வருடம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய சதுர்த்தியில் விரதம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக என்னால் இருக்க முடியறதில்ல. எனக்கு சரியாக அந்த சதுர்த்தி வரக்கூடிய நாள் தெரியாமல் போயிடுது, இல்லை அந்த நாட்களில் நான் மாத விளக்காயிடுறேன் அப்படிங்கிறவங்க வருடத்தில் இந்த மாசியில் வரக்கூடிய சதுர்த்தியிலையும் ஆவணியில் வரக்கூடிய சதுர்த்தியிலையும் மட்டுமாவது விரதம் இருந்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வருடம் முழுவதும் சதுர்த்தி அன்று விரதம் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை சங்கடகர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான் தான். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம வழிபடுவோம். குலதெய்வம் எப்படி வழிபட செய்கிறோமோ அதை போலவே விநாயகர் வழிபாட்டுக்கும் நம்ம எல்லா வழிபாட்டுக்கும் ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்குங்க. இந்த மாசி சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம், ஏற்ற வேண்டிய நேரம் தீபத்தை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம், சாயங்காலம் ராகு கால நேரத்தில் ஏற்றலாம், இல்லை 6 to 9க்குள்ளே ஏற்றலாங்க. 4 to 6 ராகு காலம். ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றுனீங்கனாலும் ரொம்ப நல்லது. ராகுக்கே தோஷம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருந்தால் அதோட வீரியம் குறையும். ஏன்னா ராகுக்கே தோஷம் இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதலே இருக்காது. 2 பேரும் பாம்பு மாதிரி கொத்திக்கிட்டே இருப்பாங்க, சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் இந்த நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். ராகு கால நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஒரு வெத்தலை வாங்கிக்கோங்க. அந்த வெத்தலை மேலே மஞ்சளை குழப்பி நல்லா ஃபுல்லாக, அதாவது மஞ்சள் கலரில் தெரிகிற அளவுக்கு மஞ்சளை தடவிக்கோங்க. அதை தூக்கி ஒரு தட்டு மேலே வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெய் விநாயகப் பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினோம்னா எப்பேற்பட்ட துன்பமும் இருந்த இடம் தெரியாமல் போகும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் பஞ்சு திரியை போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றுங்க. இப்போ நான் சொன்ன நேரத்தில் பிரசாதமாக இனிப்புகள் வைக்கலாம். விநாயகருக்கு அவல் பொரிகடலை ரொம்ப பிடிக்கும், லட்டு ரொம்ப பிடிக்கும், மோதக கொழுக்கட்டை செய்ய முடிஞ்சால் கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம். விநாயகருக்கு பிடிச்ச இந்த பதார்த்தங்கள் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை செஞ்சு வச்சு மனதார விநாயகரை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விநாயகரின் அருளால் நிச்சயமாக தீருங்க. நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. சாமி கும்பிட போகிறீங்களா, என் பிரச்சனை கண்டிப்பாக தீந்துரும்னு நம்பி சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக அவங்க பிரச்சனை தீரும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய தொகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.